உமக்கு நன்றி, நன்றிப்பா, நன்றிப்பா. ரியா தக்கமானால ரஷந்தலரபா ஏரியா ஷாலா கலர துரதலர ரீம கபல ரஷந்தலர துரதலரபா. எங்களுக்கு கொடுத்த நல்ல காலவேளைக்காக நன்றி, 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 நன்றி என்று துதிக்கிறோம். ஓரிய ஹலர ஷலலர துரதலர ஷந்தலர ரிகமனகலர தியந்துரவோ ஷியங்கமா லிதலல ஷலலஹர தியந்தரவோ திரஷலலர தியந்தர ஷலலர தியந்தரவோ ஏ மனரஷலலர தியந்தரவோ லிஹலர ஷலர வரதியந்துரமோ ஷியங்கமனலர. ஆமென். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி, 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 நன்றி. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுவானது என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவானது என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதிதன புகுந்தன பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். ஆமென். ஏங்குதையா ஏங்குதையா அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனிலே. சொல்லுவோ இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுவோ திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். Oh, glory to God. Rishala kalara dura dalalaraba. ஆமென். சிலுவையின் நிலையை அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாடிடுவேனா. சிலுவையின் நிலையை அனுதினம் அடியான்
சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையின் அன்பும் நரையில் கிருபையின் இனிய நிலையில், சிலுவையின் அன்பும் நரையில் கிருபையின் இனிய நிலையில், ஆத்மனே சரிமருளில், ஆத்மனே சரிமருளில் அடையின் ஆறுதல் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதினமடிய சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடிய சாய்ந்திலை பாடிடுவேன். பாவல் பார சுமையவன் சோர்ந்து தளர்ந்ததன் ஜீவியமே, பாவ பார சுமையவன் சோர்ந்து தளர்ந்ததன் ஜீவியமே, சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் தந்ததினா, இவை படையாது நிலோகம், இவை படையாது நிலோகம், ஏங்குவென்றந்து வேகும், சிலுவையின் நிழலில் அனுதினமடிய சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினமடிய சாய்ந்திலை பாடிடுவேன். யோவின கொடிய இடருக்கும் அங்கு இயேசுவை சார்ந்து நிற்பேனா, யோவின கொடிய இடருக்கும் அங்கு இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனில் நாடுவன் நந்தார், அவரை கண்டு கண்டார், அவனில் யாகுளம் வந்தாள், அவரை நானந்து கொண்டாள். அலைமுகமோதிடும் அல்லா, அலைமுகமோதிடும் அல்லா, அழைப்பதை சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினமடிய சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடிய சாய்ந்திலை பாடிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே, இன்னல் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாடும் தேவிலும் இனிய வேதம், திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம், தருமென காண்ப சோகம், தருமென காணந்த சந்தோஷம், தீர்க்கும் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினமடிய சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடிய சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் தேவாயின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் திருவையின் இனிய நிழலில், ஆத்மநேசரின் அருளில், ஆத்துமநேசரின் அருளில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடிய சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடிய சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையில் அடியான் சாய்ந்திலை பாடிடுவேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உணர்விட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உணர்விட்டேன்.
உடல் பொருளாவே உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவே உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவராலயம் எனக்குள்ளே இயேசு, நானவராலயம் எனக்குள்ளே இயேசு, என்ன நடந்தாலும் எப்போதும் இருப்பேன். என்ன நடந்தாலும் எப்போதும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாவ பார சுமையத சோர்ந்து தளர்ந்தவன் ஜீவியமே. பாவ பார சமயக சோர்ந்து கலந்தையின் ஜீவியமே. சிலுவையந்தை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். இழைப்படையாது லோகம் இழைப்படையாது நிலோகம் பறந்து வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடிய சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாடிடுவேன். சிலுவையில் 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 நிழலில் அனுதினம் அடியான். சாய்ந்திலை பாடிடுவேன். அகிலம் எங்கிலும் ஆண்டவரேசர் ஆட்சி செய்திடனோ. அகிலமெங்கிலும் ஆண்டவரேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருவிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருவிடணும். என் சொந்த தேசம் இயேசுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் எங்கும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவரையும் கலிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. வாழ்க, வாழ்க, உன்
ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. வாழ்க வாழ்க நாமம் வாழ்க 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 நாமம் வாழ்க. நிறைவானவரே, நிறைவாக இருக்கிறவரே, உமக்கு நன்றி. ஓ, நீர் வாழ்க, நீர் வாழ்க. எங்கள் தேசத்தின் நடுவில் நீங்கள் வாழ்க. எங்கள் சபை நடுவே நீங்கள் வாழ்க. எங்கள் குடும்ப நடுவே நீங்கள் வாழ்க. எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த பொன்னான நாட்களுக்காக நன்றி. ஆவி ஆத்மா சரீரங்களில் நிறைவான விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. ரீமா காலாலாரா சாந்தாலாராபா. உம்முடைய பிரசனத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். நீர் இனிமையானவர். உம்முடைய நிழலில் நாங்கள் அனுதினமும் சாய்ந்து இளைப்பார்வோம். உம்முடைய வார்த்தை வழியாக இளைப்பார்வோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். க்ளோரி. உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். எங்களை தேவாலயமாக்கி எங்களுக்குள் குடியிருக்கிறீங்க. அதற்காக நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம். எங்களை தேவாலயமாக்கின பின்பு இதற்குள் சாபமோ, இதற்குள் தரித்திரமோ, இதற்குள் ஆண்டவரே பிசாசின் கிரியைகளோ அவனுடைய அம்புகளோ எங்கள் மேல் தாக்குதல் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். க்ளோரி டு காட். ஸ்தோத்திரம். நீங்கள் தங்குகிற ஆலயம், நாங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் தங்குகிற ஆலயம். ஓ காட், எங்கள் மீது சாத்தான அம்புகள் எய்ய முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசு எங்களுக்குள் இருக்கிறார். பாதல்கள் வாசல்கள் எங்கள் சபைகளை, மக்களை, குடும்பங்களை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய ராஜ்யம் பெரியது. நீர் ஆளுகை செய்கிறது பெரியவர். ஸ்தோத்திர. துரைத்தனங்களுக்கு மேலாக, அதிகாரங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு சிங்காசனத்தில் பொருள் அமர்ந்திருக்கிறீர். உங்களுடைய பாதத்திற்கு கீழ் எல்லாம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை நீங்கள் அழித்து நோய்க்கு நசுக்கி போட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். பொல்லாத இப்பிரபஞ்சத்தில் இருந்து எங்களை விடுவிக்க பிதாவின் சித்தத்தின்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையே நீங்கள் கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திரம். இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து எங்களுடைய உடல்களை உயிர்ப்பிக்கிறீர். இப்பொழுது ஆண்டவரை ஜனங்களுடைய உடலை உயிர்ப்பிக்க வேண்டும். ஜனங்களுடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் மீது இருக்கிற பாரமான காரியங்கள், துன்பமான காரியங்கள், அழுத்தமான காரியங்கள், தேசத்தில் இருக்கிற அழுத்தங்கள் எல்லாம் ஒழிவதாக. சத்துருவே எம்மட்டுமா என்ற ராஜ்யங்களை ஆளுகை செய்வாய். ஸ்தோத்திரம். நாங்கள் வாழுகிற பட்டணங்களின் நகரங்களையும் நீர் ஆளுகை செய்ய முடியாது. எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் தாங்கிக் கொண்டு நிற்கிறோம். அவருடைய வல்லமை எங்களுக்குள் பிரவாகித்து பேயின் ராஜ்யங்களுக்கு நாங்கள் செயல்படுகிறபடியால் நன்றி. எங்கள் தேசத்தை ஆண்டவர், எங்கள் நாட்டை ஆசீர்வதிங்க. இம்மானுவேலின் தேசமாய் மாறட்டோ. எங்கள் பட்டணம் இம்மானுவேல் பட்டணமாய் மாறட்டோ. லிகபாலாராபா. இம்மானுவேலின் ஜனங்களாய் மாறட்டோ. ரிகபாலக்கரா சந்தலாராபா. உம்முடைய பாத்திரங்கள் ஆண்டவர் நிரம்பி வழியட்டோ. ஜனனுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டோ. உம்முடைய அளவில்லாத ஆற்றலை கொடுங்க. அதற்கு நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனம் கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் யோபு புஸ்தகத்தினுடைய ஆய்வை, தேவ ரகசியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவதிலே மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. நாம் யோபு புஸ்தகத்திலிருந்து
4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஆழமான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்படி தானே? அது நமக்கு பிரமிக்கத்தக்க காரியங்கள். ஸ்தோத்திரம். கடந்த வாரம் வரைக்கும் ஒரு 9 செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. போன வாரம் யோபு மரணத்தை விரும்பினார். என்னை 2ஆக துண்டித்து போட்டால் நலமாக இருக்கும் என்று, என்னை கொன்று போடுங்கள் என்று அதிகமாக அவர் விரும்பினார். ஸ்தோத்திரம். ஆனால் அது அவருக்கு முடிவல்ல. தேவன் நம்மளை வாழ படைத்தார். நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக தன் ஜீவனையை கொடுத்து அவருடைய ஜீவனை நமக்குள் வைத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் என்றென்றும் இருப்பான். நமக்கு ஒரு ஜீவ வாழ்வை வைத்திருக்கிறார். துன்மார்க்குடைய மரணத்தை கூட அவர் விரும்பாதவர். ஸ்தோத்திரம். நாம் ஒருவரும் சீக்கிரத்தில் மரிப்பதற்கு அவர் விரும்பவில்லை. மரணம், திருடனும், அழிக்கிறவனும், கொல்லுகிறவனுமாகிய சாத்தானிடத்திலிருந்து வந்தது என்று நாம் யோவான் 10:10 நாம் பார்க்கிறோம். இயேசு வந்த நோக்கமே நம்முடைய ஜீவனை என்ன செய்ய, ஸ்தோத்திரமுண்டாவதாக, பரிபூர்ணப்படுத்த வந்தார் என்பதை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். யோபு போராடிய எல்லா போராட்டங்களையும் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். அவர் சாக துடிப்பதை பார்த்தோம். மரணத்தை தேடுகிறதை நாம் பார்த்தோம். கதருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன பாறாங்கல்லா, நான் என்ன, என் பலன் என்ன வெங்கலம்மா என்ற அவருடைய கூக்குரல் அதிகமாக இருந்ததை நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம். கதருக்கு ஸ்தோத்திரம். நம் ஜீவனை ஒரு கசப்பாக்கி நாம் போராடி வாழ தேவன் ஒருபொழுதும் விரும்பவில்லை என்பதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். என் ஜீவன் ஏன் நீடித்திருக்க பண்ணணுங்கிற ஒரு கேள்வியெல்லாம் அவர் கேட்டார். ஸ்தோத்திரம். என் ஜீவன் எதுக்கு நீடிச்சிருக்கு? சீக்கிரமாக என்னை முடிச்சிட்டா கதருக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய ஜீவனுக்காக நாம் பாரப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதையும் பார்த்தோம். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், யோபு 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் சொல்லுவதை நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். பதினாலாம் வசனத்திலே, உபத்திரப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதினால் தயவு கிடைக்க வேண்டும் என்று அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாத போகிறான். என் சகோதரர்கள் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தைப் போல கடந்து போகிறார்கள். அவைகள் குளிர்கால பனிக்கட்டிலும் அதில் வீழ்ந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்கி உஷ்ணப்பட்டவுடனே உருகி வற்றி அனல்பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன என்று சொல்லுகிறார். யோபு தன்னுடைய வேதனையிலே அவர் என்ன செய்கிறார் என்றால் வார்த்தைகளை கொட்டுகிறார். நீங்களும் உங்கள் வீடுகளில், குடும்பங்களில், அலுவலகங்களில் வேதனையில் நீங்கள் வார்த்தைகளை நீங்கள் கொட்டுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு நண்பர்களை கொடூரமாக கண்டிக்கிறார், தாக்குகிறார். இதைத்தான் நாம் பார்க்கிற காரியங்கள்.
யோபு தன் நண்பர்களை கொடூரமாக அவர் தாக்குகிறார், அவர் கண்டிக்கிறார். காரணம், அவருடைய சோதனையில் அவருக்கு ஏற்பட்ட மனப்போராட்டமாகும். அவருக்கு ஏற்பட்ட அந்த சோதனையில் ஏற்பட்ட அந்த மனப்போராட்டத்தில் தான் அவர் குழம்பி போய் தன்னுடைய நண்பர்களை அதிகமாக தாக்கி பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், அவருடைய மனப்போராட்டம். சோதனையிலே நமக்கு ஏற்படுகிற பெரும் சோதனை என்னவென்றால், கண்ணில் பார்க்கிறவர்கள் எல்லாரையும் சாடுவோம், கத்துவோம், குறை சொல்லுவோம், ஏசுவோம், திட்டுவோம், எல்லாவற்றையும் அவர்கள் மேல் கொட்டுவோம். இதுதான். கை குழந்தையை கூட தங்களுடைய கஷ்டத்தில் போட்டு அடிக்கிறத கண்ணால் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்குறேன். அவங்க சோதனையில் பச்சை குழந்தை, 3 மாதம் குழந்தை போட்டு பலார்னு அடிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனையில் என்ன வேலை செய்யுதுன்னா, நம்முடைய அறிவு அளவுக்கு அதிகமாக செயல்படும். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அறிவை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்க. பாயிண்டால் லா பாயிண்ட்டு, சட்டம், சட்டத்தில் இருக்கிற பிரான்ச்சு, இந்த செக்ஷனில் இது எல்லாம் குறித்து வச்சு பாயிண்டாக அடிப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அறிவு அளவுக்கு அதிகமாக செயல்படும் போது உங்களுக்கு தான் பிரச்சனை, வேறு யாருக்கும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய நன்மை டூ லேட். அது மெதுவாக காலதாமதமாக அது வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோபு இந்த 6ஆம் அதிகாரத்தில் தன் நண்பர்களை சாடுகிறார் என்று சொல்லலாம், கோபப்பட்டு பேசுகிறார் என்று சொல்லலாம். ஸ்தோத்திரம். எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லையல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்று. 13ஆம் வசனத்தில் சொல்கிறார், 6:13. உபத்திரப்படுவனுக்கு அவனுடைய சிநேகிதனாலே தயவு கிடைக்க வேண்டும். ஆனால் சிநேகிதனும் சர்வ வல்லவருக்கு பயப்படாம போறான். என் சகோதரரே, அடிச்சு புரண்டு வேகமா மழை காலத்தில் ஓடி வருகிற காட்டாறு போல என்னை மோசம் பண்றீங்கப்பா. ஆறுகளின் வெள்ளத்தை போல, ஆறுகளிலிருந்து வெள்ளம் அடிச்சுட்டு போவது போல நீங்கள் என் மேல கடந்து போறீங்கப்பா. குளிர்காலத்தில் பனி கட்டினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கல்லாகியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலிருந்து பனி விழுது, முடியல அது பாறாங்கல் மாதிரி அந்த பனிக்கட்டி ஆகி விடுகிறது. உஷ்ணம் போட்ட உடனே அந்த பாறாங்கலாக இருக்கிற பனிக்கட்டி உருகி வற்றி தூண்டாவதாக அது உருவழிந்து போய் விடுகிறது. ஸ்தோத்திரம். அங்கும் இங்கும் அந்த ஆறு பரவி போகும், விருதாவிலை பரவி ஒன்றுமில்லாமல் போகும். தன் நண்பர்களை பார்த்து சாடுகிற, கத்துகிற, குறை சொல்லுகிற, தத்துவம் பேசுகிற இந்த யோபுடைய டென்ஷனான வார்த்தையைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நாம் இதில் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், என்ன கற்றுக் கொடுக்கிறேன், என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்பது மிக முக்கியம். ஸ்தோத்திரம். சோதனை காலகட்டத்திலே தாங்க முடியாத வேதனையான ஒரு சூழ்நிலைமையிலே, நீங்கள் உடைந்து போன, நொறுங்கி போன நிலைமையிலே எதிரானதை பேசாமல் சிலுவையின் வழியாக நேர்மறையானதை பேச ஆரம்பிங்கள். பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க, நெகட்டிவாக பேசாதபடி. ஸ்தோத்திரம். நெகட்டிவாக குடும்பத்தில் பேசி பேசி, எதிராளிகிட்ட பேசி பேசி கடைசியில் இருக்கிறதெல்லாம் இழந்து போகிற மாமன்னர்கள்லாம் இருக்கிறார்கள். நாம் புரிய வேண்டும். இன்று காலையில் நீங்கள் அதை புரிய வேண்டும். ஸ்தோத்திரம். எடக்கு முடக்காக பேசி விவாகரத்தான பெண்கள் உண்டு, புருஷர் உண்டு. எடக்கு முடக்காக பேசி மரணம் வரை இழந்து போன உறவுகள் உண்டு. இந்த சோதனை காலகட்டங்களில் ஏற்படுகிற வியப்புக்குரிய காரியம் என்னவென்றால், ஆச்சரியமான காரியம், உங்கள் அறிவு ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணும்.
இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? வீழ்ச்சியடைந்த ஆதாமுக்குள் இருந்து வந்தது. சர்ப்பம் ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றியது. நன்மை தீமை அறியத்தக்க அறிவின் மரத்தின் கனியை புசிக்க வைத்தது. அந்த கனி வழியாக சாத்தான் உள்ளே நுழைந்தான். அவன் அறிவு உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். ஆகவே நன்மை தீமை அறிவு மூன்றும் செயல்படுகிறது. அறிவா பேசுவதில் நன்மையும் இருக்கும், அறிவாய் பேசுவது தற்கொலைக்கு சமமாகவும் இருக்கும். பாயிண்டாக பேசுவது நல்லதாகவும் இருக்கும், பாயிண்டாக பேசி சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது வந்துடும். ஸ்தோத்திரம். அப்போ ஏதேனிலே சர்ப்பம் வழியாக ஆதாம் மூலமாக மனிதனுக்குள் வந்த அந்த எதிர்மறையான பேச்சு, எதிர்மறையான கொள்கை, எதிர்மறையான பார்வை, எதிர்மறையான திட்டம், எதிர்மறையான வாழ்வு வந்தது. எதிர்மறையாக தெரிந்தெடுப்பது, வாழ்க்கையை அழித்துக் கொள்வது எல்லாம் அங்கிருந்து வந்தது என்பதை நீங்கள் புரிய வேண்டும். இது ஒரு ஆழமான செய்தி. ஸ்தோத்திரம். ஏதேனிலே அறிவு மரத்தின் வழியாக அதை கனியை புசித்த பின்பு ஆதாம் வழியாக எதிர்மறையான பேச்சு வந்தது. காயினுக்கே வந்துட்டு, நான் என்ன காவலாளியான்னு கேட்டான். நான் என்ன காவலாளியா? அவனுக்கு என்ன வாட்ச்மேனா? இருக்கிற 2 பிள்ளைகள் தான், உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. ஐ ஆம் நாட் வாட்ச்மேன் என்று சொல்ல, நான் அவனுக்கு ஒன்றும் காவலி கிடையாது. ஸ்தோத்திரம். ஆகவே எதிர்மறையான பேச்சு அங்கே தான் வந்தது. எதிர்மறையான பார்வை அடுத்த சந்ததிக்கு வந்தது. ஆபேல் கொடுக்கிற காணிக்கையும் இவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை என்றவுடனே பார்வை வித்தியாசமாய் கொலைகார பார்வையாக மாறுகிறது. எதிர்மறையான பார்வை. ஸ்தோத்திரம். தன்னுடையதை அங்கீகரிக்கவில்லை என்றவுடனே எதிர்மறையான திட்டம் காயினுக்குள் வந்தது. ஸ்தோத்திரம். அப்சலோமுக்குள் வந்தது. தொழிலாளை அனுப்பி சிம்சோனை கொல்வதற்கு பெலிஸ்தருக்குள் வந்தது. தாவீது பத்சேபாவை எடுத்துக்கொள்வதற்கு, உரியாவை கொல்வதற்கு திட்டம், எதிர்மறையான திட்டம் உருவானது. அதனால் வந்த நாசகரம், அழிவு தாவீதுக்கு அளவற்றது. ஸ்தோத்திரம். ஆக எதிர்மறையான வாழ்வு வந்தது. இதெல்லாம் அறிவின் கனியின் மூலமாக, அறிவு மரத்தின் மூலமாக நமக்கு அது படையெடுத்து யுத்த வீரர்களைப் போல் அணியணியாய் வருகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஸ்தோத்திரம். ஏதோ நீங்கள் அதை வாசிக்கலாம் வேதத்தில், என்னுடைய வாசிப்பில் அதை நான் அதை பார்க்கல. எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது அதுதான். ஸ்தோத்திரம். சகோதரர் மீது அவன் சாடுகிறான், சகோதரர் மீது எரிச்சலை கொட்டுகிறான், சகோதரர் மீதை பார்த்து காட்டார்களை போல் இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். சகோதரரை பார்த்து நீங்கள் வெள்ளங்கள் போல் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறான். தன்னுடைய சூழ்ந்திருக்கிற நண்பர்களை பார்த்து, ஸ்தோத்திரம், மலை மேலிருந்து பனி கொட்டுகிறது, அது கீழே இருந்து பாறாங்கல் போல் கல்லாகிறது, உஷ்ணம் பட்ட உடனே தண்ணி, உஷ்ணம் பட்ட உடனே அது இலகி எங்கு போகுது என்று தெரியாமல் போகிறது. உங்கள் வழியும் உங்கள் வாழ்க்கையும் அப்படிதான் போக போகிறது என்று சாடி பேசுகிறான், கோபத்தோடு பேசுகிறான். யாரு? யோபு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுக்கு அறிவு விருட்சம் உங்களுக்கு வேண்டாம். சிலுவைக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு ஜீவ விருட்சம் இருக்கு, திராட்சை கொடி இருக்கு. நீங்கள் அவரோடு இணைந்தவர்கள். அவர் தன்னை ஜீவன் என்றார். யோவான் 1:4, 1 யோவான் 5:12 கிறிஸ்துவை உடையவன், ஜீவனை உடையவன், பிதாவாடவர் நித்திய ஜீவனை தந்தருளுக்கிறார். அது தம்முடைய குமாரனுக்குள் இருக்கிறது. 5:11 கிறிஸ்துவை உடையவன், ஜீவனை உடையவன், நித்திய ஜீவனை உடையவன். நித்திய ஜீவன் பரலோகத்துக்கு பதில் உங்களுக்குள்ளே இருக்கு. வேதத்தை சரியாக வாசிக்காம தான் பெரிய ஆள் வரைக்கும் சின்னால் வரைக்கும் நித்திய ஜீவன் பரலோகத்தில் என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த நித்திய ஜீவனை கேட்டு ஐஸ்வர்யவான் வந்தான். நித்திய ஜீவனை அவருக்கு முன்னால் தான் நின்று கொண்டிருக்கிறார். இலகுவாக அவரை பெற்றிருக்கலாம். இந்த நித்திய ஜீவனை தேடிதான் நிக்கோதேமு இயேசுவை தேடி வந்தார். இப்பொழுது நீங்கள் செயல்பட வேண்டியது அறிவு மரத்தின் வழியாக அல்ல, சாத்தான் வழியாக அல்ல, அவன் உபதேசத்தின் வழியாக அல்ல, அவன் திட்டத்தின் வழியாக அல்ல, அவன் சேமித்து வைத்திருக்கிற அறிவு பொக்கிஷத்தின் வழியாக அல்ல, அவனுடைய தத்துவங்கள் வழியாக அல்ல, அவனுடைய மத வழிபாட்டின் வழியாக அல்ல. ஸ்தோத்திரம். அவனுடைய திட்டங்கள் வழியாக அல்ல. உங்களுக்கு ஒரு ஜீவ மரம் இருக்கிறது. ஜீவனாய் வந்தவர் அவர். அவர் உங்களுக்குள் ஜீவனாய் இருந்து ஒரு அரசரை போல் ஆளுகை செய்ய விரும்புகிறார்.
ஸ்தோத்திரம். ஜீவன் உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் பரிபூர்ணப்பட ஜீவனாய் வந்தவர். அவர்தான் உயிர். ஸ்தோத்திரம். பேதுரை சொல்லும் பொழுது, நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்ல, ஜீவனுக்கே அதிபதி அவர்தான். நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று குற்றம் சாட்டினார்கள் யூதர்களை பார்த்து. உடனே மனம் திரும்பி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு பேப்டிசம் எடுத்தார்கள். ஒரே செய்திதான், ஜீவாதிபதியை கொலை செஞ்சுக்கன்னு சொன்ன உடனே அவன் இருதயத்தில் ஈட்டி குத்தின மாதிரி குத்தப்பட்டு சரண்டர் அடைந்தார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்னா, அவர் தான் ஜீவ விருட்சம். அவரை உங்களுக்கு மரமாய் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு விதத்திலையும் ருசிக்கணும். அவரை திராட்சை செடியாக, அவரில் இணைந்திருக்கிற கொடியாக நீங்கள் உங்களை பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி பார்க்கணும். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் வேதத்தின் வழியாக நீங்கள் பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும், ருசிக்கணும், ரசிக்கணும். அவரை ஒரு ஜீவ அப்பமாக பாருங்க, ஜீவ தண்ணீராக பாருங்க. நீங்கள் சாப்பிடும் போதெல்லாம் உங்கள் உணவு, இது என் ஆண்டவருக்கு அடையாளமாக இருக்கிற உணவு. ஸ்தோத்திரம். இந்த உணவை சாப்பிடுகிறவன் மரிப்பேன், ஆனால் நான் அவரை தினமும் அப்பமாக புசிக்கிறேன், தண்ணீராக பானம் பண்ணுகிறேன் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அவர் ஒரு நல்ல நிலமா பாருங்க. கொலைசர் 2:6 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாக, அவர் நிலமாக இருக்கிறார், பூமியாக இருக்கிறார், அவருக்குள் வேறு கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் ஒரு அஸ்திபாரமான வாசஸ்தலமாய் அவர் எழும்புகிறார். அவர் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக, அவர் ஒரு நிலமாம், அவர் மேல் வேறு கொண்டவர்களாக இருக்க வேண்டுமா, அவருக்குள் நாம் நடக்க வேண்டுமா. அவர் உங்களுக்குள் உலாவி உங்களுக்குள் நடப்பார், நீங்கள் அவருக்குள் நடக்க வேண்டுமா. இன்ப இயேசுவை இந்த வையகத்திலேயே உங்களுக்குள் வைத்து நீங்கள் அவரை அனுபவியுங்கள். உங்கள் போராட்டத்திற்கு முடிவு வரும், உங்களுடைய அவசர பேச்சுக்கு முடிவு வரும். ஏனோ தானோ என்று வாயில் வந்த பிரகாரம் உலறுகிற உலறல் வார்த்தைக்கு முடிவு கட்டப்படும். பிள்ளைகளை பார்த்தவுடனே எரிச்சலோடு வார்த்தை கொட்டுகிற அந்த வார்த்தைகள் நிறுத்தப்படும். ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும் என்றால் நீங்கள் அறிவு விருட்சத்தின் கீழ் தான் இருக்கிறீர்கள் என்று பொருள். ஸ்தோத்திரம். இன்னும் தகாத வார்த்தை, இன்னும் தூஷணமான வார்த்தை, மனைவியை பார்த்தால், புருஷனை பார்த்தால், பிள்ளைகளை பார்த்தால், மற்றவர்களை பார்த்தால், புருஷன் வீட்டாரை பார்த்தால், மனைவியை பார்த்தால், தகாத வார்த்தைகள் வாய்க்குழந்து புறப்பட்டு அம்பு போல் அது புறப்பட்டு வரும் என்றால் காரணம் என்ன? ஜீவாதிபதி உங்களுக்குள் இல்லை, கிருபையின் இயேசு உங்களுக்குள் இல்லை, கிருபையும் சத்தியமாய் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தெய்வம் இல்லை, நீங்கள் அவர் மேல் வேறு கொண்டவர்களாக இல்லை என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாயிலிருந்து ஜீவன் புறப்பட்டு வர வேண்டும், உங்கள் வாயிலிருந்து வாழ்வு புறப்பட்டு வர வேண்டும், உங்கள் வாயிலிருந்து சுகம் புறப்பட்டு வர வேண்டும், உங்கள் வாயிலிருந்து விடுதலை புறப்பட்டு வர வேண்டும். என்ற விடுதலை நாயகரே உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் வாயை திறந்தால் அவர் பேச வேண்டும். எஸ், தேங்க்யூ, க்ளோரி டு காட். ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் அவரை அப்பமாக புசிக்கிறீர்கள், அவரை தண்ணீராக பானம் பண்ணுகிறீர்கள், அவர் ஒரு நிலம், அவர் மேல் வேறு கொண்டவராக இருக்கிறீர்கள், அவர் ஒரு கட்டடம், அவர் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள், அவர் மேல் இசைவாக இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எவ்வளோ மகிழ்ச்சியான வார்த்தைகள் பார்த்தீங்களா? ஸ்தோத்ரா. அவர் உங்களுக்குள் உங்களை கோல்டன் டெம்பிள் ஆக்கி, அந்த டெம்பிள் ஆகிய உங்களுக்குள் குடியிருக்கிறார். அப்படி என்றால் உங்களுக்குள் இருந்து என்ன வார்த்தை புறப்பட்டு வர வேண்டும்? ஜீவ வார்த்தை புறப்பட்டு வர வேண்டும், கிருபை பொருந்திய வார்த்தை புறப்பட்டு வர வேண்டும், விடுதலை கொடுக்கிற வார்த்தை புறப்பட்டு வர வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நீங்க சொல்லுகிற வார்த்தை சூனியமாய் போய்விடக்கூடாது, சாபமாய் போய்விடக்கூடாது, தரித்திரமாய் உண்டாக்கிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்களை பார்ப்போமா? 6:14 சொல்லுது. 6:14, உபத்திரப்படுவனுக்கு அவருடைய சிநேகிதனாலே தயவு கிடைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்க 6:14 26 வரைக்கும் யோபு தன் நண்பர்களை எதிர்மறையா பேசிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் வேதத்தை அப்படியே புட்டு 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 வாசித்து மெதுவாக வாசிக்கணும். 6ஆம் அதிகாரத்தை மட்டும் ஒரு 2 நாள் வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். பார்த்துட்டு அப்படியே மூடிடக்கூடாது. ஸ்தோத்திரம். சகோதரர்கள்
பிரைஸ் காட், ஏமாற்றம் அளிக்கிறார்கள். யாருக்கு? யோபுவுக்கு. ஃபர்ஸ்ட் காரியம் அதுதான். ஸ்தோத்திரம். அவர்கள் இரண்டாவதாக, நான் புதிய மொழிபெயர்ப்பிலிருந்து நான் இதையெல்லாம் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். வற்றி போன ஒரு குளிர்ந்த ஓடையை போல் இருக்கிறார்கள். வறட்சியான ஒரு ஓடையில் கொஞ்சம் தண்ணி ஓடும், அதில் மான் போய் குடிக்கும், புலி போய் குடிக்கும், சிங்கம் போய் குடிக்கும். ஸ்தோத்திரம். இல்லது காட்டுவாசிகள் அந்த தண்ணீரை குடிப்பார்கள். ஸ்தோத்திரம். வனாந்திரத்தில் குடியிருக்கிறவர்கள் அதில் போய் குடிப்பார்கள். ஆனால் சகோதரர் எப்படி போயிருக்கிறார் என்றால், சகோதரர்கள் அந்த நண்பர்கள் வற்றி போன ஒரு குளிர் ஓடையை போல் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஸ்தோத்திரமாவதாக, கலங்கலான தண்ணீர்னால் உண்டான உறைப்பனி போல் இறுகி இருக்கிறாங்களாம். உரப்பனியை போல், பனிக்கட்டியை போல் கல்லாட்டம் இருக்கிறார்களாம் நண்பர்கள். எப்படி எல்லாம் தாட்ஸ் பேசுது பார்த்தீங்களா? அறிவு எப்படி பேசுது பார்த்தீங்களா? அறிவு மரம். டேய், நீ பனிக்கட்டி மாதிரி கல்லாட்டம் இருக்கிறடா. நீ ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு நீர் ஓடைய போல முன்னால் உட்கார்ந்துருக்கீங்களடா. காட்டாறு மாதிரி என்னை மோசம் போக்குறீங்களாப்பா. ஸ்தோத்திரம். கோடை காலத்தில் ஓடை காய்ந்த, வெயில் காலத்தில் வறண்ட அந்த ஓடையை போல் இருக்கீங்கப்பா. கோடை காலத்தில் குளம், ஆறு எல்லாமே வறட்சி ஆயிரும், நதி மட்டும்தான் தண்ணி இருக்கும். அதை மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்த கொடுமையை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று உணர்த்தில் நான் ஏதாவது கேட்டேனா? நான் கேட்கலையே என்று சொல்லுகிறார். யாரிடத்திலேயாவது நான் பணம் கேட்டது உண்டா? ஏதாவது பொருள் கேட்டது உண்டா? இல்லை என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எதிரியின் கையிலிருந்து காப்பாற்ற நான் கெஞ்சினேனா? எப்பா, என்னை எதிரி பிடிச்சிட்டு போயிட்டான், என்னை கொஞ்சம் விடுவீங்கன்னு கேட்டேனா? நீங்களா வந்து உட்காந்துட்டு ஏன்டா கழுத்தை அறுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உங்களை மாலை போட்டு நான் வரவேற்க செஞ்சேன். எப்பா இங்கே வாங்கப்பா, எனக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்டானான்னு. ஏன்பா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நான் யாரிடத்துலையாவது பிரயோஜனமாவதாக என்னை எதிரியுடைய கரத்திலேருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லி நான் யாரையா வேண்டினேனா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லது நீங்கள் இப்போ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, கண்டிக்கிறீங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஸ்தோத்திரம். என் வார்த்தையை சுட்டி காட்டி நீங்கள் சதி செய்கிறீங்க. நான் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தையை வைத்துக்கொண்டு எனக்கு சதி செய்கிறீங்க. அப்பா இல்லாத பிள்ளைகள் மீது ஸ்தோத்திரமாக நீங்கள் என்ன போடுறீங்கன்னா, நீங்கள் குறுக்கு போடுறீங்க. அவங்க வாழ்வதற்கு நீங்கள் குறுக்காக இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக, சொந்த நண்பனையே நீங்கள் விற்று போடுகிற நண்பர்களடா. நீங்கள் சொந்த நண்பனையே நீங்கள் விற்று போட்டுடுவீங்க. ஸ்தோத்திரம். என்னுடைய முகத்துக்கு நேராய் நீங்கள் பொய் சொல்றீங்க. ஸ்தோத்திரம். என்னை பற்றி நீங்கள் தப்பா நினைக்கிறீங்க. தயவு செய்து உங்கள் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ளுங்க. நான் இன்னும் நீதியும் நேர்மையாக நடக்கிறேன். நான் ஏதாவது அநியாயமாக பேசுகிறேன்னா, என் கஷ்டத்தை பற்றி புரியாமல் பேசுகிறான்னு சொல்லி 20 கேள்வி கேட்கிறார். நறுக்கு 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 நறுக்குன்னு நாக்கு பிடுங்கி கொண்டு சாகிற மாதிரி 20 பாயிண்டாக கேட்கிறார். உட்காந்து நீங்கள் ஸ்தோத்திரம், இந்த 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து 17ஆம் வசனம் வரையும் பாருங்கள். 20 காரியத்தை பாயிண்டாக பேசுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Glory to God. 23ஆம் வசனம் தான் சொல்லுகிறார், என் சத்துருவின் கைக்கண்ணை தப்புவீங்கள், வல்லடிக்காரன் கைக்கண்ணை நீக்கிலாக்கி மீட்டுடுங்கள். நான் எனக்கா சொன்னது உண்டா? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். ஸ்தோத்திரம். நான் எதனாலே தவறினேன் அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களோ? பிரைஸ் காட். செமையா அவங்கள சாடி 20 கேள்வியை கேட்டு மடக்கி மடக்கி பேசுகிறார். ஸ்தோத்திரம். மீண்டும் சொல்கிறேன், பிரைஸ் காட். யோபு தேவனுக்கும் நண்பர்களுக்கும் சவால் விட்டு பேசுகிறார். சோதனை காலகட்டங்களில் யோபு 6ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கும் சவால் விடுகிறார், நண்பர்களுக்கும் சவால் விடுகிறார். ஸ்தோத்திரம். தேவன் என்னை கல்லாக வெண்கலமாக நினைக்கிறார். இதுதான் யோபு மனசுல தோன்றுது. தேவனும் என்னை எதிரியா பார்க்கிறாரு, நீங்களும் என்னை எதிரியா பார்க்கிறீங்க. ஸ்தோத்திரம்.
சரி, இந்த யோபுவை நாம் புதிய ஏற்பாட்டில் இப்போ மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். பவுல் வித்தியாசமானவர். பவுலுக்கு நிகராக தாவீது ஒரு வித்தியாசமானவர். நான் ரெண்டு பேரையுமே கம்பேர் பண்ணி வேத வசனத்தை ஒப்பிட்டு பார்ப்பேன். ரெண்டு பேருடைய கருத்து ஒன்று போல் எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். பவுலுக்கு என்ன நம்பிக்கைனா, கிறிஸ்துவாகிய ஜீவன் மீது நம்பிக்கை இருந்தது. நல்லா புரிஞ்சிட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை எங்கன்னா கிறிஸ்துவ தான். அவர் தான் ஜீவன், அவர் தான் வார்த்தை, அவர் தான் உங்களுக்கு ஒளி, அவர் தான் உங்களுக்கு பிரகாசிக்கிறவர், அவர் தான் கிருபையும் சத்தியமா உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர். நடமாடும் கிறிஸ்து உங்களுக்குள் வாழுகிறவர். ஸ்தோத்திரம். அவர் மேல பவுலுக்கு முழு ஹோப் இருந்தது, நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. விசுவாசம் என்பது இப்பவுமே செயல்படக்கூடியது, நம்பிக்கை என்பது நாளைக்கு செயல்படக்கூடியது. வித்தியாசம் புரிந்து கொள்ள. நம்பிக்கையும் விசுவாசமும் அப்படி அல்ல. நம்பிக்கை என்பது நாளைக்கும் என்பதுதான் நம்பிக்கை. விசுவாசம் என்பது இப்பமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே யோபுவுக்கு ஜீவனை பற்றிய, கிறிஸ்துவை பற்றிய பிரைஸ் காட், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருந்தது. ஆனால் யோபுக்கு என்ன இருந்ததுன்னா சொந்த அறிவு மட்டும்தான் இருந்தது. ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். பவுலுக்கு என்ன இருந்ததுன்னா ஜீவன் உடையவர் இருந்தார், ஜீவாதிபதி இருந்தார், அவருக்குள் வாசம் பண்ணினார், கிறிஸ்து என்னில் வாழுகிறார். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறார். அவருடைய ஹோப்பை பார்த்தீங்களா? நம்பிக்கை பார்த்தீங்களா? ஃபெய்த்தை பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இனி நான் அல்ல, அவரே என்னில் வாழுகிறார். அதுதான் அவருடைய ஜீவ நம்பிக்கை, உயிரூட்டும் நம்பிக்கை, வாழ்வுதோறும் நம்பிக்கை. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த யோபுவுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவரை பற்றி பக்தி இருந்தது, அறிதல் இல்லை. பலி செலுத்தினாரு, காணிக்க கொடுத்தாரு, பொல்லாப்புக்கு பயந்தாரு, நீதிமானா இருந்தார், கர்த்தருக்கு பயப்படம் இருந்தார். அதெல்லாம் வெல்கம், வரவேற்க வேண்டியது. ஆனால் தேவனை பற்றிய அறிவில்லை. சபைக்குள்ள இதுதான், குடும்பத்துக்குள்ள இதுதான். காணிக்க போடுவாங்க, ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஊழியத்தில் பங்கு பெறுவாங்க, எல்லாம் ஓகே. ஜீவனாகிய கிறிஸ்துவை குறித்து நீங்கள் எவ்வளவாய் அறிந்திருக்கிறீர்கள் என்பதன் மிக முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவாய் அறிந்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமானது. யோபு பக்தியை அறிந்து வைத்திருந்தார், கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை அறிந்து வைத்திருந்தார், பொல்லாப்புக்கு விலகுவதை அறிந்திருந்தார். ஸ்தோத்திரம். காலையில் அதிகாலையிலேயே தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிற முறைமைகளை அறிந்திருந்தார். ஏழைகள், விதவைகளை, திக்கற்றவர்களை காப்பாற்றுவதில் அவருக்கு அறிவு இருந்தது. ஆனால் தேவனை பற்றி அறிகிற அறிவு கொஞ்சம் குறைவு, நிறையவே குறைவு. கொஞ்சம் இல்லை, நிறையவே குறைவு. நிறைய குறைவு இருக்கிறது தான் நம்மளும் சில இடங்களில் பைத்தியம் மாதிரி உளறிட்டே இருப்போம். கடவுளையும் கூட்டம் சொல்லுவோம், வீட்லேயும் சொல்லுவோம், பிள்ளைகளையும் சொல்லுவோம், புருஷனையும் சொல்லுவோம், மனைவியும் சொல்லுவோம், மாமியாரையும் சொல்லுவோம், மருமகளையும் குறை சொல்லுவாங்க, எல்லாரையும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஜீவன் நம்பிக்கை உள்ள இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய பாட்டு, ஒரு பாட்டு இருக்கு, என் இயேசு ராஜா, அருமையான பாட்டு, கிளிஃபோர்ட் ஐயா எழுதின பாட்டு. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில், அருமையான பாட்டு அல்லவா? கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் நங்குரமாகிய இயேசு இருக்கிறார். இதுதான் ஃபெய்த், இதுதான் ஹோப். ஸ்தோத்திரம். நீங்கள் பிரைஸ் காட் போகிற எல்லா பாதைகளிலேயும் நங்குரமாகிய இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். அந்த ரெவலேஷன் உங்களுக்கு வேணும், அந்த ரெவலேஷன் வேணும். ஸ்தோத்திரம். அந்த ரெவலேஷன் வெளிப்பாடு உங்களுக்குள் இருந்தால், தலைபோட பிரச்சனையாக இருந்தாலும் பவுலை போல சிம்பிளா பார்ப்பீங்க. பெருசா மனம் உடைஞ்சி போக மாட்டீங்க, துக்கி அழிஞ்சிட மாட்டீங்க, ஜீவனை கசப்பா நினைச்சிட மாட்டீங்க, செத்தா போதும் நினைக்க மாட்டீங்க, கண்ணில் பார்க்கறவங்க மேல எரிச்சல் பட மாட்டீங்க. Glory to God. உன்னையில தான் மோசமா போனேன், உன்னைய கட்டி தான் மோசமா போனேன், இவனை கட்டி தான் மோசமா போனேன், உன்னை பெத்து தான் மோசமா போனேன், நீ என்னை பெத்தனால தான் நான் மோசமா போனேன். இந்த கூக்கர்லாம் வீட்டுக்குள்ள இருக்காது, இருக்காது, கூக்கர்ல இருக்காது. ஏன் இருக்குது? ஏன் இருக்குப்பா? எதுக்கு இருக்கு? அறிவு வேலை செய்யுது.
உங்களுக்குள்ள ஜீவன் கிறிஸ்து வேலை செய்யணும். நீங்கள் அந்த வார்த்தை மாமிசமாகியது. எங்க யோவான் 1:14 வாசித்தா தெரியும். மாமிசமாகி கிருபையும் சத்தியமாய் உங்களுக்குள்ளே குடி வந்து விட்டாராம். உங்களுக்குள்ளே கூடாரம் போட்டாராம். உங்களுக்குள்ளே வீடு கட்டி உள்ள நுழைஞ்சிட்டாராம். அப்போ உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய மகா தேவன் கிருபையும் சத்தியமா உண்மையுமா உள்ள இருக்கும் பொழுது, கிருபை பொருந்திய வார்த்தை, சத்தியம் பொருந்த வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை பலர் மேல கொட்டுங்க. நீங்க சொல்லுவதெல்லாம் பலிக்கும். தோத்திரம். அறிவு எப்பொழுதுமே உங்களை சார்ந்த வேலை செய்யும். உங்களுக்கு லாபம் என்ன நினைச்சு வேலை செய்யும். அதான் குடும்பத்திலே பிரச்சனைகள். இயேசு இடத்திலே இந்த விபச்சார அம்மாவை கொண்டு வந்தாங்க. அவன் அறிவா பேசுறான். சட்டத்தை வைத்து, மோசையின் சட்டத்தை வைத்து ரொம்ப கிளவரா பேசுறாங்க. பெரியவர் முதல் வயசான, ஏன்னா அவங்களாம் பழுத்து போன பழங்கள், நியாயப்பிரமாணத்தை அறிஞ்சவங்க சின்ன வயசுல இருந்து. ஏன்னா குழந்தையிலேயே நியாயப்பிரமாணத்தை ஊட்டி வளர்க்குறவங்க, பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் எல்லாருக்குமே. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு 5 ஆகமமும் எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியக்கூடிய அளவுக்கு வீட்டிலே கற்றுக் கொடுப்பாங்க, தேவாலயத்திலையும் கற்றுக் கொடுப்பாங்க, ஜெபாலயத்திலையும் கற்றுக் கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். அதிலிருந்து வந்ததுதான் இஸ்லாம்லேயும் மாரல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய சண்டே கிளாஸ் பாடம்லாம் அதிலிருந்து அங்கிருந்து வந்தது தான். ஸ்தோத்திரம். அப்போது அறிவு எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா, அது தன்னையே சார்ந்து பேசும். இந்த அம்மாவை கல்லறிவதற்கு அவங்களுக்கு என்ன லவ் பாயிண்ட் வேணுமோ அத்தனை லவ் பாயிண்ட் இயேசுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரே அவர் தான், மோசைக்கு கொடுத்தவரே அவர் தான், 10 கட்டளை கொடுத்தவரே அவர் தான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எது கொடுத்தாரு? பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக கொடுத்தாரு. பிளஸ்ஸிங் அதுலேருந்து வரும்படியாக கொடுத்தாரு. அதான் கேட்டார், நீ உங்களில் எவன்பா? அவர் பேசாமல் மௌனமாக இருந்தார். அவங்க சொல்கிற வரைக்கும் பேசாமல் இருந்து கீழே குனிஞ்சு எழுதினார். அவ்வளோதான். குனிஞ்சு எழுதினார், அமைதியாக எழுதினார். உங்களில் பாவம் உள்ளவன் முதலில் கல்லெறிய கடவுள்னு சொல்லி எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டான். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அறிவு அவ்வளோவா வேலை செய்வதை நான் அங்கே சுட்டி காட்டுகிறேன். ஸ்தோத்திரம். ஆகவே எப்பொழுதுமே உங்களுக்குள் ஜீவனாகி இயேசு இருக்கிறதுனால நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளணும். உங்களுடைய இக்கட்டான நிலைமையில், போராட்டமான நிலையில், நோய் பிடித்த வேலையில், பணம் பற்றாக்குறை நிலையில், கொள்ளை நோய் உங்களை வந்து தாக்குகிற வேலையில், மரண போராட்ட வேலைகளில், விபத்தின் நேரத்தில், தனியாக நிற்கிற வேலையில், தனியாக புலம்பிக் கொண்டிருக்கிற வேலையில், ராக்காலத்தில் புலம்போலோடு அழுது கொண்டிருக்கிற வேலையில் உங்களுக்கு ஒரு ஜீவனாகிய கிறிஸ்து இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு துன்ப வனாந்திரத்தில் நான் அவருடைய மார்பில் சாய்வேன். பாடலாம் எப்படி அட்டகாசமா இருக்கு பார்த்தீங்களா? என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து, பல காலத்து பாடல். துன்ப வனாந்திரத்திலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அறிவு எதை சேரனா, சண்டை பக்கமாக சேர்ந்து கொள்ளும், அறிவா பேசுவதற்கு சேர்ந்து கொள்ளும். ஆனால் உங்களுக்குள் ஜீவன் உடையவர் வாழுகிறார். ஆகவே நீங்கள் ஜீவனாகிய கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். இன்னும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க, எப்படி பேசணுங்கிறத இந்த அறிவு பதிலை கற்றுக் கொடுக்கிறது, கேள்வியை உண்டாக்கி கொடுக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில நான் ஆராய்ச்சி செஞ்ச பொழுது எனக்கு கிடைத்த விடயம் என்னவென்றால், அறிவு பதிலை தேடுகிறது, அறிவு பதிலை கொடுக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் உங்களுக்குள் இருக்கிற இயேசு சிலுவையிலிருந்து உங்களுக்கு கொண்டு பதிலை கொடுக்கும். சிலுவையிலிருந்து பதிலை கொடுக்கும். உங்க சொந்த அறிவில் அல்ல, சிலுவையிலிருந்து, கிறிஸ்துவிலிருந்து. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் பதிலை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். உங்களுக்கு பதில் உயிர்த்தெழுந்த இயேசுவிலிருந்து பெறுங்க. உங்களுக்கு கேள்வி உயிர்த்தெழுந்த இயேசுவிலிருந்து நீங்க பெற வேண்டும். ஸ்தோத்திரம். ஆகவே பவுல் சோதனையிலும் என்ன சொன்னார் என்றால், கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன் என்று சொன்னார். சோதனையிலும், கடும் சோதனையிலும் கிறிஸ்தானுக்கு ஜீவன் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். நம்ம அறிவுல பதிலை தேடும். எப்படி? அறிவுல பதிலை தேடும். நம்மளே கேள்வி கேட்டு நாமே பதிலை தேடுவோம். அறிவு பதிலை அறிவிலை தேடும். ஆனால் உங்களுக்குள் ஜீவாதிபதி இருக்கிறார்.
நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவிலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பதிலை பாருங்கள். இயேசு பாடும் மரத்திற்குள் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய விடுதலையை பாருங்கள். உங்களுக்கு வர வேண்டிய விடுதலை, உங்களுக்கு வர வேண்டிய நன்மை, உங்களுக்கு வர வேண்டிய நீங்கள் அனுபவிக்க வேண்டியவைகள், ஸ்தோத்திரம், நீங்கள் பெற வேண்டிய செழிப்புள்ள காலங்கள் எல்லாம் அவருக்குள் இருந்து நீங்கள் எதிர்பாருங்கள். ஸ்தோத்திரம். நீங்க அப்போஸ்தலர் 17:27 வாசிக்கும் பொழுது, நாம் அணிவிப்பதற்கும் செழிப்புள்ள காலங்களை அவர் கொடுக்கிறாராம். நம்ம அணிவிப்பதற்கு, நம்ம என்ஜாய் பண்ணுவதற்கு செழிப்புள்ள காலங்களை கொடுக்கிறாராம். குடும்பத்தில் சந்தோஷமா இருப்பதற்கு செழிப்புள்ள காலங்களை என்ன பண்றாராம்? 14:27 அப்போஸ்தலர் புத்தகத்தில் அவர் கொடுக்கிறாராம். நீ என்ஜாய், சந்தோஷமா இரு, மன மகிழ்ச்சியா இரு, என்ஜாய் பண்ணு ஃபேமிலிக்குள்ள. அதுக்கு செழிப்பை கொடுக்கிறாராம். செழிப்பு இருந்தால் தானே ஊட்டிக்கு நீங்க போக முடியும். அதுகிட்ட வீட்டில் ஊட்டி எங்கே பார்க்க முடியும்? டிவியில் உட்காந்து அந்த வேணா படத்தை வேணா பார்த்துக்கலாம், ஒரு பேப்பரில் பார்த்துக்கலாம், ஊட்டின்னு எழுதி நீங்கள் பேரை பார்த்துக்கலாம். சந்தோஷமாக இருக்கும் தேவன் விரும்புகிறார். ஆகவே உங்களுடைய சந்தோஷம் ஜீவனுக்குள் இருக்கிறது, உங்களுடைய மகிழ்ச்சி ஜீவனுக்குள் இருக்கிறது, உங்களுக்கு பதில் இயேசுவுக்குள் இருக்கிறது, உங்களுக்கு வெற்றி இயேசுவுக்குள் இருக்கிறது. உங்கள் இக்கட்டான சூழல் மேலே, போராட்டமான சூழல் மேலே, தலைகுழிவான சூழல் மேலே, நீங்கள் கவிழ்ந்து கிடக்கிற சூழல் மேலே, படுக்கையில் பொருளுகின்ற சூழல் மேலே பதில் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவர் ஒருவரே உங்களுக்கு பதிலாக இருக்கிறார். அங்கிருந்து வருகிற பதில் தான் உங்கள் ஜீவனுக்கு ஜீவ நீரூற்றாக, ஜீவ ஓடையாக இருக்கும். எஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே யோபு சோதனையில் தன்னையே சார்ந்து கொண்டார். எப்படி? நீங்க எப்படி உங்களே சார்ந்து கொண்டு உட்காந்து புலம்பி அழுது கொண்டு இருக்கிறீங்களா? உங்களையே சார்ந்து கொண்டு கணக்கு மேக்ஸ் போட்டு பார்க்குறீங்களா? கணக்கு போட்டு பார்க்குறீங்களா? உங்களே சார்ந்து கொண்டு பதிலை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களே சார்ந்து கொண்டு நீங்கள் நீச்சல் அடிக்கிறீங்களா? உங்களே சார்ந்து கொண்டு நீங்கள் எதிர்நீச்சல் போடுறீங்களா? அதை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. ஐயரே, ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்று படகில் சீசர்கள் இயேசுவை அழைத்தார்கள். காற்றையும் கடலையும் அதட்டினார். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் போய் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய காலை 8ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் மத்திய நான் புரிந்தேன். எப்படி என்றால், ஸ்தோத்திரம், ஒருவன் சரீர சுகத்தோடு குஷ்டரோகி வருகிறான். அவன் சரீர தேவை. அதுக்கு அடுத்து 5ஆம் வசனத்தில் நூற்றுக்கல்வி வருகிறான், சரீர சுகத்துக்காக வருகிறான். ஸ்தோத்திரம். ஒருவன் செயல்படலாம், ஆனால் குஷ்டம், அப்படிப்பட்ட வியாதி. ஒருவனுக்கு வியாதி, அவன் செயல்பட முடியாது, அவன் நரம்பு எல்லாம் இழுத்து கொண்டது, திமிர்வாதம், முடக்குவாதம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை விட்டு அவர் இயேசு வருகிறார். அங்கு அடுத்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், ஸ்தோத்திரம், பிரதக்கலையிலிருந்து 2 பேர் வருகிறான். அது பேயில் இருக்கிற போராட்டம், பேய் பிரச்சனை. முதல்ல சரீர பிரச்சனை 2 பேருக்கு, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொருத்தருக்கு பார்த்தா பேய் பிரச்சனை, 2 பிரச்சனை. கொடியவர்கள், அவனுக்கு முன்னால் யாருமே நிற்க முடியல. அவங்களே ஆண்டவரை பார்த்து, தேவனுடைய குமாரனே, காலமுறைவருக்கும் நீங்களை வேதனைப்படுத்த வந்திருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது பேய் பிரச்சனை, பிசாசு பிரச்சனை. அதுக்கு அங்க பதில் இருக்கு. உங்கள் சரீர பிரச்சனைக்கும் பதில் இருக்கிறது, பேயின் பிரச்சனைக்கும் பதில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்தபடி இயற்கை பிரச்சனை. இயற்கை பிரச்சனை என்ன பிரச்சனை? காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. இயற்கையாக வருகிற பிரச்சனைக்கும் இயேசுவிடத்தில் பதில் இருக்கு. அதட்டினார், காற்றும் புயலும் நின்றது. சரீர பிரச்சனை, மனநிலைமை பிரச்சனை, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிசாசின் பிரச்சனை, இயற்கை மூலமாய் வருகிற பிரச்சனை, அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அறிவையும் மூளையும் சார்ந்து செயல்படாதீர்கள். அதில் திட்டமிடாதீங்க. இரவெல்லாம் அதில் யோசித்துக் கொண்டு இருக்காதீர்கள். இரவெல்லாம் அதில் போராடி கொண்டு இருக்காதீர்கள். உங்களுடைய நோய் இருக்கலாம் உடலிலே, இரவெல்லாம் அதை திங்க் பண்ணி கொண்டு இருக்கார்கள். இப்பொழுது ஒரு நொடியில் உங்கள் நோயை குணமாக்குகிறார். ஸ்தோத்திரம். ஜீவன் உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. உங்கள் சரீரத்தில் நோய் இருக்கும் என்றால் உங்கள் சரீர பகுதியிலே கை வையுங்கள்.
ஜீவன் உங்களுக்குள்ள புறப்பட்டு வந்து தீராத வியாதியை இப்போது ஆண்டவர் குணமாக்குகிறார். உங்களுடைய மருத்துவ சீட்டை வைத்துக் கொண்டு அறிவாக அதை பார்த்து கொண்டு இருக்கார்கள். இந்த மாத்திரை முடிஞ்சு போச்சு, இந்த மாத்திரை போட்டா ஒரு மாதிரி உடம்பு சொரியுது, இந்த மாத்திரையை சாப்பிட்டா நிறைய தூக்கம் வருது, இந்த மாத்திரையை சாப்பிட்டா அப்படியே பிபி கூடுது, அதை வச்சு அறிவா அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணாத. ஸ்தோத்திரா. ஜீவனை நீ சார்ந்து கொள். உன் வியாதியில உனக்கு ஒரு விடுதலை, குடும்ப போராட்டத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை, நிம்மதியற்ற நிலைமையில் உங்களுக்கு விடுதலை, இயற்கையால் வருகிற பிரச்சனையில் உங்களுக்கு விடுதலை. இப்போது இயேசு ரிலீவ் பண்ணுகிறார். என் ஆண்டவர் ரிலீவ் பண்ணுகிறார். என் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு அனுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் எப்பொழுதுமே கிறிஸ்துவை சார்ந்து கிறிஸ்துவை பதில் பெறணும். யோபு இதுதாங்க தவறி போயிட்டாரு. சில நேரங்களில் தேவனை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுகிறாரு, ஏதோ வாயில் வந்துட்டு போல, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். இதெல்லாம் அறிவு சார்ந்த ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நீங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழலையும் பதிலை பெறலாம். இயற்கை சார்ந்த பதிலோ, சரீரத்துக்கு அடுத்த தேவைகளோ, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. க்ளோரி டு காட். அது பிசாசினுடைய சதி திட்டங்களால் வருகிற மோசங்களோ, எல்லாவற்றுக்கும் தீர்வு ஜீவனில் இருக்கிறது, கிறிஸ்துவில் இருக்கிறது. கைதட்டுவோ. ஸ்தோத்திரம். யோபுக்கு பிரச்சனை யாரு? என்னங்க இது கேள்வி? என்ன பாஸ்டர் இப்படி கேள்வி கேட்குறீங்க? யோபுக்கு பிரச்சனை யாரு? யோபுக்கு பிரச்சனை யோபுவே பிரச்சனை. மனைவியாவது ஒரு செகண்ட்ல போயிட்டாங்க பிரச்சனையை உண்டாக்கிட்டு. சாவுமியா செத்து தொலை, கடவுளை மறுதளிச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உடனே போய் 2ஆம் அதிகாரத்துல காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 42 அதிகாரம் வரைக்கும் யோபுக்கு பிரச்சனை, யோபால தான் பிரச்சனை. சிலர் வீட்டில் மனைவியால தான் வீட்லேயே பிரச்சனை. வாய் சுருக்கமா இல்லை, அதான் பிரச்சனை. சிலருக்கு வீட்டில் புருஷனாலேயே பிரச்சனை, வாய் இவ்வளோ நீளம் இருக்கு, அதான் பிரச்சனை. சில வீட்டில் 2 பேருக்கும் வாய் இருக்காது, பிள்ளைகளுக்கு இம்மாம் பெரிய வாய் இருக்கும், அதனால பிரச்சனை. கர்த்தருக்கு உங்க குடும்பமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும், உங்களுக்கு சொந்தமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும், சபையில் உள்ள இனிய நண்பர்களே உங்களுக்கு பிரச்சனையா இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே யோபுக்கு பிரச்சனை யோபு, அதுபோன்று நீங்கள் இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிரச்சனைக்கு முடிவை அறியாமல், முடிவை தேடாமல் பவுல் தானாகவே யோபு தானாகவே தேடிக்கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு, உங்கள் பிரச்சனைக்கு விடுதலை, அது இயற்கையாக இருந்தாலும் சரி, அது பேயாக இருந்தாலும் சரி, அது சரியத்தையாக இருந்தாலும் சரி, அது மன உளைச்சலாக இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவில் அவருக்குள் உங்கள் வாழ்வு பரிபூர்ணமாக இருக்கிறது. ஜீவன் பரிபூர்ணப்பட அவர் உங்களுக்காக வந்தார். அவர்தான் உங்கள் ஆன்சர், அவர்தான் உங்களுடைய பதில். யோபு எதிர்பார்த்தது என்ன? யோபு நம்மிடத்தில் எதிர்பார்த்தது எதுவும் இல்லை. காரணம் என்ன? எதுவும் அவருக்கு கிடைக்கல. யோபு தன் நண்பரத்தில் எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கல. நீங்க காட்டாருன்ட்டாரு, நீங்க பனிக்கட்டி மாதிரி பாறாங்கல்லுடா அப்படின்ட்டாரு, நீங்க காரியத்துக்கு உதவாத வைத்தியடா அப்படின்னாரு. உங்களை நான் கூப்பிட்டேனா, எனக்கு பஞ்சாயத்து பண்ண, எதுக்குடா வந்தீங்க அப்படிங்கிறாரு. நான் சொல்றேன் கேளுங்க, யோபு எதிர்பார்த்தது எதுவுமே யார் மூலமும் நடைபெறலை. இவர் மூலமா நடைபெறுமா, அவர் மூலமா நடைபெறுமா, அப்பா மூலமா நடக்குமா, மாமா மூலமா நடக்குமா, அம்மா மூலமா எதிர்பார்த்து நடக்குமா, பிள்ளை மூலமா எதிர்பார்த்து நடக்குமா, இந்த நம்ம சபைக்கு வர விசுவாசி மூலமா எதிர்பார்த்து நடக்குமாங்கிற பிளான் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் தள்ளி வைங்க. உங்க அறிவு அதை தேடும், உண்மைதான், கொஞ்சம் விலக்கி வைங்க. ஏன்னா ஆதாமுடைய வீழ்ச்சி மூலம் எதிர்பார்ப்பது எதிலும் திருப்தி தருவது இல்லாமல் போய்விட்டது. இந்த மாத்திரை சாப்பிட்டா ரிலீவ் ஆகுமா? ஆகாது, திருப்தி இல்லை.
இந்த மாத்திரை போட்டால் விடுதலை கிடைக்குமா? முடியல. இந்த டாக்டரை பார்த்தா முடிவு வருமா? முடிவில்லை. அந்த டாக்டரை பார்த்தா முடிவு வருமா? முடிவில்லை. இங்க வேலைக்கு போனா சாதிச்சிடலாமா? முடியல. அங்க போனா சாதிச்சிடலாமா? முடியல. இந்த பொண்ணை கிட்டா லைஃப் நாள் இருக்குமா? அதுவும் நடக்கல. இந்த பொண்ணை பார்த்தா கல்யாணம் கட்டலாமா? அதுவும் முடியல. ஸ்தோத்திரம். இந்த புள்ள பிறந்ததுல ராசியா இருக்குமா? அந்த புள்ள பிறந்ததுல ராசியா இருக்குமா? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. இதை படிச்சா இப்படி ஆயிடலாமா? அதை படிச்சா அப்படி ஆயிடலாமா? இல்லை. இந்த ஸ்கூல்ல படிச்சா டாப் லெவலில் போயிடலாமா? இங்க இருந்து டிசியை வாங்கிட்டு போய் அங்க போய் படிச்சா அதுல டாப் லெவலில் போயிடலாமா? இல்லை. நோ சக்சஸ் லைஃப். சக்சஸ் லைஃப் ஜீசஸ்ல தான் இருக்குது. அந்த ஜீசஸ் உங்களுக்குள்ள இருக்கிறார். கையை தட்டி கத்தரை மயம்படுத்துங்க. ஸ்தோத்திரம். அப்போ ஆதாமுடைய வீழ்ச்சி மூலம் சாட்டிஸ்பாக்சன் மனுஷனுக்கு எல்லாம் போயிட்டு எதிர்பார்ப்பதெல்லாம் தோல்வியா மாறு. ஒன்று எதிர்பார்ப்பது சக்சஸா இருக்கு, இதுல எதிர்பார்த்த தோல்வியா இருக்கு. இதுல அவனுக்கு 1 கோடி லாபம் வந்த மாதிரி இருக்கு, இதுல 10 கோடி போன மாதிரி இருக்கு, அதுல 100 கோடி வந்தது மாதிரி இருக்கு, அதுல 500 கோடி அழிஞ்ச மாதிரி இருக்கு பணக்காரனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் சொல்லுகிற இந்த வேத ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பது எதிலும் எதிலும் திருப்தி தராது. எதிலும் எதிலும் எவையிலையும் அது திருப்தியை தராது. யோபுக்கு அதான் திருப்தியை தரல. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நண்பர் மட்டும் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் இல்லை. நீங்கள் 50 ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கலாம், நீங்கள் நினைக்கிற திருப்தி அங்கே எதுவுமே இருக்காது. எதிர்பார்ப்பது நடக்காது. ஒன்று சக்ஸஸாக இருக்கும், இன்னொன்று மெட்ராஸ் வேணா ஜகா வாங்கிட்டியாம்பாங்க. மெட்ராஸில் பின் வாங்கிட்டியா அப்படிம்பாங்க. அவன் ஜகா வாங்கிட்டான்டா, பின் வாங்கிட்டான்டா அப்படிம்பாங்க. ஹிந்தி வேர்டு அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 பேருமே வீருக்கு வீராக நேசிக்கிறாங்க, காதல் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் செலவு பண்ணுறாங்க, அன்பின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் முடிவு சக்ஸஸாக இருக்குதானா? 100ல் 1 2 தான் இருக்கு. மீதி நோ சக்சஸ், நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். எதிர்பார்த்த திருப்தி இல்லை. இந்த அப்பாவை விட்டுட்டு இந்த அம்மா விட்டுட்டு படிக்கிற படிப்பை விட்டுட்டு இவன் முன்னெல்லாம் போயிட்டா, இவன் தேனா பேசுகிறானா இனிமையாக பேசுகிறான்னு சொல்லி வாழ்க்கையை அமைச்சு பார்க்குறாங்க. நோ சக்சஸ் லைஃப். யோபு எப்படியாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலான்னு நினைக்கிறாரு. முடியலங்க. 1 லட்சம் இருந்தா நான் அதை அப்படியே எழுப்பிடுவேன், 10 லட்சம் இருந்தா அதை அப்படியே கட்டிடுவேன். இப்போதான் அப்பா ரிட்டையர்ட் ஆனாங்க, அதுல ஒரு 20 லட்சம் கிடைச்சா. இப்போதான் மாமா ரிட்டையர்ட் ஆனாரு, உங்க மாமா கிட்ட ஒரு 10 லட்சம் வாங்கினா நம்ம இந்த பிசினஸ் பண்ணி அப்படி ஆயிடலாம், BMW கார்லயே போகலாம். எதிர்பார்ப்பு நல்லா தான் இருக்கு. ஜீவனாக இயேசு உனக்குள் இல்லை. அறிவு சார்ந்த திட்டம் தான் உங்களுக்குள் இருக்கிறது. ஜீவ விருட்சத்தை காட்டிலும் அறிவின் விருட்சம் அதிகமாக செயல்படுகிறது. அதுக்குதான் பறக்கிறத விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுமாங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறது என்று சொல்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நன்றாய் கவனிங்கள். யோபு பிரைஸ் காட் உண்டாவதாக முடிவு என்ன என்பதை பார்ப்போம். யோபு போன்று நாம் வெறுப்போட, கவலையோட, கசப்போட ஒன்றுமில்லாமல் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். யோபு வெறுப்போடையும் கசப்போடையும் ஒன்றும் இல்லாமையை மட்டும்தான் இதுவரைக்கும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். யோபுக்கு வர வேண்டியதெல்லாம் எங்க இருக்கு? 42ஆம் அதிகாரத்தில் தேவனிடத்தில் இருக்கிறது. ஹலோ, இருக்கீங்களா? புரிஞ்சுதா? உங்களுக்கு வர வேண்டியது அத்தனையும் இந்த அரசாங்கமே தர வேண்டியதாக இருக்கலாம், வைத்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் எங்கே இருக்கிறது? இந்த நாடு தர வேண்டியதாக இருக்கலாம், வைத்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் எங்கே இருக்கிறது? உங்களுக்கு வர வேண்டிய லைஃப் எங்கே இருக்கிறது? உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகள் அடைய வேண்டிய லெக்கெல்லாம் எங்கே இருக்கிறது என்றால், ஸ்தோத்திரம்,
கிறிஸ்துவில் எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற அவர்தான் தலை. அவர் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அவர் எபேசியர் 4:6, எபேசியர் 2:23 இதெல்லாம் படிச்சு வச்சுக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ யோபு வெறுப்போடு இருக்கிறார், யோபு கசப்போடு இருக்கிறார், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார். ஸ்தோத்திரம். பேசி 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 உடம்பு இழைச்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். தினமும் பேசி 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 அவர்கிட்ட இருக்கிற உடலெல்லாம் உயிர் சத்துலாம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுவே அப்புறம் அவர் அடைய வேண்டியது அத்தனையுமே ஸ்தோத்திரம் உண்டாவதாக சர்வ வல்லவருக்குள் இருக்கிறது, தேவனுக்குள் இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுவேன் என்னவென்றால், நீங்கள் அடைவது எல்லாமே அவருக்குள் இருக்கிறது. உங்களுடைய சுகம் அவருக்குள் இருக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் அவருக்குள் இருக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய ப்ராஸ்பரிட்டி அவருக்குள் இருக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய செழிப்பு அவருக்குள் இருக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய மகிமையின் செல்வம் அவருக்குள் இருக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய பலன் கிருபை அவருக்குள் இருக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய லாங் லைஃப் அவருக்குள் இருக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய தீர்க்காயுசு அவருக்குள் இருக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து செல்வங்களும் அவருக்குள் இருக்கிறது, பிள்ளை செல்வம் அவருக்குள் இருக்கிறது, எல்லா செல்வமும் அவருக்குள் இருக்கிறது, பொன் வெள்ளி அவருக்குள் இருக்கிறது, வர வேண்டிய வாகனம் வீடு அவருக்குள் இருக்கிறது. ஆகவேத்தான் உங்களுக்குள் ஜீவனானவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். மகிமையும் ஜீவனுமானவர். கொலோசியர் 1:27 படி பாருங்களேன். கொலோசியர் 1:27 எடுத்துக்கொள்ளுங்களேன். ஓ ரிகபாலாலா ஷந்தாலாலா தூராதலாரா. கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு தெளிவுபடுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். புறஜாதிகளுக்குள் விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள இது ஒரு சீக்ரெட், பரம ரகசியம், மர்மம், மர்மம், ரகசியம், சீக்ரெட். ஸ்தோத்திரம். மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெளிவுபடுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து, நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த இயேசு கிறிஸ்து, சிலுவையை பாடுபட்டு மரித்து 3 நாள் அடக்கம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, 40 நாட்கள் எல்லாருக்கும் தம்முடைய முகத்தை காட்டின இயேசு கிறிஸ்து, 50 நாள் பரிசுத்த ஆவியானுடைய வடிவில் இறங்கின இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே இருக்கிறார்? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்கு பதில் உங்களுக்குள் இருக்கிறவர்களுக்குள்ளே பாருங்க. உங்களுக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். காலை எலும்பி உங்களை பாருங்க. நோயே அவர் எனக்குள் இருக்கிறார், நீ எனக்குள் இருக்க முடியாது. கஷ்டமே அவர் எனக்குள் இருக்கிறார், நீ எனக்குள் இருக்க முடியாது. துன்பமே நீ எனக்குள் இருக்க முடியாது. வேலை இல்லாத வாய்ப்பே எனக்குள் இருக்க முடியாது. குழந்தை பாக்கியம் இல்லாதவன் நான், அது எனக்குள் இருக்க முடியாது. மகிமையின் கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறார். என் வாழ்வுக்கு பதில் இயேசு. அறிவில் அல்ல, சைக்காலஜியில் இல்ல, தத்துவத்தில் இல்லை, வேற எதுலையுமே இல்லை. ஓகே, புரிஞ்சிட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஆகவே யோபுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலும் அதுதான். ஆகவே ஸ்தோத்திரம்டா. யோபுடைய வாழ்க்கையில் இந்த வீழ்ச்சியினுடைய, ஆதாமுடைய வீழ்ச்சியினுடைய ஆபத்து அவ்வளோ நிறைவாக இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆதாமுடைய வீழ்ச்சி தான் இந்த கொரோனா, ஆதாமுடைய வீழ்ச்சி தான் இந்த பூமியை ஆண்டுகிட்டு இருக்கு, இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கு. ஆதாமுடைய வீழ்ச்சி தான். புரிய வேண்டும் நீங்கள். ஸ்தோத்திரம். ஆகவே கதாபத்திற்கு ஸ்தோத்திரமாக இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வரக்கடவன் என்றார். அங்குதான் எங்க இருக்கு பதிலே, அங்கதான் மர்மமே இருக்கு, அங்கதான் சீக்ரெட்டே இருக்கு, அங்கதான் பரம ரகசியமே இருக்கு. என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் அங்கதான் இருக்கு. அதான் பரம இளைப்பாறுதல் ஒரு பரம ரகசியம், தாகம் தீர்க்கப்படுவது ஒரு பரம ரகசியம், விடுதலை அடைவது ஒரு பரம ரகசியம். உங்களுக்கு வர வேண்டிய அத்தனையும் அவருக்குள்ளான இருக்கிறது. நீ எதுல இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறையோ அதெல்லாம் அவருக்குள் இருக்கிறது. தாகம் தீர்க்கப்படுவது இருக்கிறது, உயிர் வாழ்வு அவருக்குள் இருக்கிறது, வாழ்வெல்லாம் அவருக்குள் இருக்கிறது. இன்னும் புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக என்ன வந்தது? ஒரு 5 பைசா சாக்லேட் கூட அவருக்கு கிடைக்கல. 50 பைசாவுக்கு லாபம் இல்லை.
சுற்றி உட்கார்ந்து பேசினதான் மிச்சம். ஏன் இந்த சகோதர மூலமாக ஏமாற்றம் வந்தது? ஏதேனில் உண்டான வீழ்ச்சி நிமித்தம். நீங்கள் யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ ஏதேனில் உண்டான வீழ்ச்சி அவனுக்குள்ளேயும் இருக்கு. நீங்கள் யார் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை ஜீவனாக உள்ளே வைத்து அனுபவிக்கிறார்களவா அவரை நம்புங்கள். அப்படிப்பட்ட மனிதரை, ஊழியரை நம்புங்கள். ஸ்தோத்திரம். ஒரு என்னுடைய ஊழியத்தை செய்கிறார் என்று சொல்லி வந்த ஒரு நபர் ஒரு கடவுளுடைய பிள்ளைகள் வீட்டில் போய், என் மகளுக்கு திருமணம் வருகிறது, எங்கேயாவது வட்டிக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி 200 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்து அவரிடத்தில் கேட்குறாங்க, ஏன் அவங்க ஊரில் யாருமே இல்லையா? அவங்க ஊரில் யாருமே இல்லையா? அவங்க சபையில் யாருமே இல்லையா? ஊழியர் வந்துட்டாருன்னு சாப்பாடை போட்டு 5 லட்சம் கடன் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் மறு மாதம் வட்டி கட்டுறது கிடையாது, ஒன்றும் கொடுக்குறது கிடையாது. வந்த காலை உடச்சிடும், கையை உடச்சிடும், என் ஏரியாக்களை வராத, நான் கொடுக்கும்போது வாங்கிக்க போ அப்படின்ட்டார். பின்மாற்றம் அடைஞ்சிட்டார் கொடுத்தவர். ஸ்தோத்திரம். நீங்கள் நன்றாக அறிய வேண்டும், கிறிஸ்துவின் ஜீவன் இல்லாத, கிறிஸ்து லைஃப் இல்லாத ஊழியராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கும் என்பதை நீங்கள் புரியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுக்கு சகோதரர் மூலம் ஏமாற்றம். இந்த ஏமாற்றம் ஏதேனில் இருந்து வந்த ஏமாற்றம். ஏதேனில் அறிவு விருட்சத்தை சாப்பிட்ட உடனே மனிதனுக்கு தொடர்ந்து ஏமாற்றம் தான். நீ ஆதியாகமம் முழுவதும் பாருங்க, ஏமாற்றம். மக்களுக்கு எல்லாமே ஏமாற்றமா இருக்கு. யாருமே ஏமாறாதால ஒரு ஆள் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதன் நடுவிலே ஏமாற்றம் இல்லாத சக்சஸோட வாழ்க்கை நடத்த ஒருவர் உங்களுக்கு தேவை. அவர்தான் கிறிஸ்து. உங்க வாழ்க்கை சக்சஸ் இருப்பதற்கு தேவை இயேசு. ஏனென்றால் அவர்தான் ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார். அவர்தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அங்குதான் ஏமாற்றம் இல்லை. பாவிலாகி நமக்கு கிறிஸ்து இயேசு மரித்தார். நாம் கெட்டு போவது அவர் விரும்பவே இல்லை. நாம் மரிப்பது அவர் விரும்பவே இல்லை. நாம் பாவத்தில் இருப்பது அவர் விரும்பவே இல்லை. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் சாவது அவருக்கு விருப்பமே இல்லை. அங்கதான் நமக்கு ஏமாற்றமே இல்லை. அங்கதான் வீழ்ச்சி இல்லை. அங்குதான் சக்சஸ் உடைய வாழ்க்கை. குமாரனை உடையவன், ஜீவனை உடையவனாக இருக்கிறான். வாழ்வழிக்கும் இயேசுக்குள் தான் ஏமாற்றமே இல்லை. ஸ்தோத்திரமாகவேத்தான் யோபுடைய கேள்விக்கு, யோபுடைய கேள்விகளுக்கும் யோபு புத்தகத்திற்கும் கிறிஸ்துவில் தான் பதில், ஜீவனில் தான் பதில். இந்த உலக வாழ்க்கையில தோற்று போகிற வாழ்க்கையில உங்களுக்கு பதில் இயேசு. உடைந்து போன வாழ்க்கையில பதில் இயேசு. பேசி 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 ஒன்றுமில்லாமல் போனவங்களுடைய வாழ்க்கையில பதில் இயேசு. எல்லாம் இழந்து நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில பதில் இயேசு. காட்டாறு போல மோசம் நோக்கின நண்பர்கள் நடுவிலே உங்களுக்கு நல்ல பதில் இயேசு. ஸ்தோத்திரம். இறுகின பனிகட்டி போல் இருக்கிற நண்பர்கள் நடுவிலே சக்சஸான லைஃப், வெற்றியான வாழ்க்கை, நீங்கள் பெற வேண்டிய சந்தோஷம் அத்தனையும் ஜீவனாகி இயேசுவுக்குள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போமா? இயேசுவே, நான் அறிவில், என் படித்த அறிவில் நான் திட்டம் போட்டு நாசமாக போயிட்டேன். இதை செஞ்சால் அதை பிடிச்சிடலாம், அதை செஞ்சால் அதை பிடிச்சிடலாம், இதை கை பிடிச்சா நல்லா இருக்கும், அதை கையை பிடிச்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன். என் வாழ்க்கையை நானே நான் சில காரியத்தை தேர்ந்தெடுத்தேன். என் அறிவுனால நான் கெட்டு போயிட்டேன். என் அறிவினால அளவுக்கு இல்லாமல் நான் பேசினேன். என் அறிவை கொண்டு எல்லாரையும் நான் வெறுத்தேன். என் அறிவினால சட்டத்தை பேசி நியாயத்தை பேசி நான் கெட்டு போயிட்டேன். ஸ்தோத்திர. தேவனை நான் எதிராளியாக பார்த்தேன். என்னை சுற்றிலும் உள்ளவர்களையும் நான் எதிராளியாக பார்த்தேன். என் பெற்றோரை நான் எதிராளியாய் பார்த்தேன். என் சொந்த பந்தங்களை நான் எதிராளியை பார்த்தேன். லாஸ்ட்ல நான் ஒண்ணுமில்லாமல் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். யோபுவுக்கு சக்சஸான லைஃப் கடைசியில் தேவன் தான். அவர் இல்லாம அவர் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நல்ல ஆண்டவரே, இப்பொழுது அர்ப்பணித்து ஜெபிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த யோபு 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட 10வது பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் தலைவணங்கி ஜெபிக்கிற எல்லார் மீதும் உம்முடைய அருளை வைங்க, கிருபையை வைங்க. என் வாயினால் கெட்டு போனேன், என் பேச்சினால் கெட்டு போனேன். நான் பல இடங்களில் ஃபோன் பேசி நான் கெட்டு போயிட்டேன். நான் தகாததெல்லாம் பேசி நான் கெட்டு போயிட்டேன். நான் அளவுக்கு அதிகமாக பேசி பேசி அனைவரை வெறுத்து நான் கெட்டு போயிட்டேன். முடிவில் நான் தனியாக நிற்கிறேன். நான் எதையெல்லாம் எதிர்பார்த்தேனோ அதிலெல்லாம் எனக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது என்று அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், ஏமாற்றம் கிறிஸ்துவில் இல்லை, ஏமாற்றம் கிறிஸ்துவில் இல்லை. நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்திருக்க வேண்டும். வாழ்வு கொடுக்கிறோம், இயேசுவை சார்ந்திருக்க வேண்டும். அவர் எங்களுக்குள் ஜீவனாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார். வாழ்வு தரும் இயேசு எனக்குள் இருக்கிறார், மகிமையான இயேசு எனக்குள் இருக்கிறார், ரகசியமான இயேசு எனக்குள் இருக்கிறார், பரம ரகசியத்தின் இயேசு எனக்குள் இருக்கிறார். ஓ, நான் அவரை கொண்டு தீர்மானம் எடுப்பேன். ஸ்தோத்திரம். என்று இப்பொழுது தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அறிவினால் போட்ட திட்டம் ஒளிந்து போய்விட்டது. அறிவினால் போட்ட திட்டம் ஆண்டவர் தோற்று போய்விட்டது, தோற்று போய் அமர்ந்திருக்கிறார்கள். அறிவினால் போட்ட திட்டத்திலே தலைகுனிந்து இருக்கிறார்கள். அறிவினால் போட்ட திட்டத்திலே ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள். அறிவினால் போட்ட திட்டத்திலே லட்சங்களை இழந்திருக்கிறார்கள். அறிவினால் போட்ட திட்டத்திலே ஆண்டவர் எல்லாம் காலியாகி வெறுமையாக இருக்கிறார்கள். ஓ காட், இவையெல்லாம் ஏதேனும் அறிவு மரத்துக்குள் இருந்த வந்த அறிவினுடைய ஆண்டவரே, ஓ காட், அழிவு என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை எடுத்தால் நான் வாழ்வேன், இதை பெற்றால் நான் வாழ்வேன், இதை சாப்பிட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும், அதை சாப்பிட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும், இவரை பார்த்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று ஆங்காங்கு ஓடின உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு நான் ரிலீவ் பண்ணுகிறேன். ஜீவ விருட்சம் அவர்களுக்குள் இருக்கிறது, ஜீவ கனி ஆண்டவர் அவர்களுக்குள் போகட்டும். இயேசு எனக்குள் வாழுகிற என்ற தெளிவு கிடைக்கட்டும். கிருபை எனக்குள் இருக்கிற தெளிவு கிடைக்கட்டும். மகிமையின் கிறிஸ்துவானவர் எனக்குள் இருப்பது என்ற ரகசியம் என்பதை கூறியட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மகிமையானவர் உள்ள இருந்து எந்தெந்த பகுதியில் விடுதலை கொடுக்க வேண்டுமோ விடுதலை கொடுங்க ஆண்டவரே. தலைக்குள்ள ஒரு விடுதலை, கண்களுக்குள்ள ஒரு விடுதலை, உடல் உறுப்புக்குள்ள ஒரு விடுதலை, கால்களுக்குள்ள ஒரு விடுதலை, கைகளுக்குள்ள ஒரு விடுதலை. ஓ காட், ஸ்தோத்திரம். மக்களுக்கு எதில் ஒரு விடுதலை வேணுமோ அதில் விடுதலை கொடுங்க. பைனான்ஸ் ஆண்டவர் காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன், அதில் ஒரு ரிலீவை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவளுக்கு வர வேண்டிய பணங்கள் வரட்டும், அவள் எதிர்பார்க்கிற பணங்கள் வரட்டும், அவள் எதிர்பார்க்கிற சுகங்கள் வருவதாக கட்டளையிடுகிறேன், கட்டளையிடுகிறேன், கட்டளையிடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீனின் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை வரவைத்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி வரப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. 5 அப்பங்களில் இருந்து பல ஆயிரம் அப்பங்களை புறப்பட செய்த கர்த்தர் அவருடைய பண்ட பாத்திரங்களை ஆசீர்வதியும் ஐயா. புறப்படுவதாக, ரிலீவ் ஆவதாக. ஸ்தோத்திரம். அற்புதங்கள் வீட்டுக்குள் நடக்கட்டும், அவர்களுக்குள் நடக்கட்டும், எலும்புகளுக்குள் நடக்கட்டும், நரம்புகளுக்குள் நடக்கட்டும் என்று ஆணையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஓ, எனக்குள் இருக்கிற இயேசு புறப்பட்டு போய் ஆண்டவர் இந்த இணையதளம் வழியாக அவளை விடுவிக்க ஆண்டவரே, in the name of Jesus. பேசி பேசி நான் கெட்டு போக மாட்டேன் என்று முடிவெடுக்க உதவி செய்யுங்க. என் அறிவை சார்ந்து கொள்ள மாட்டேன், நான் ஜீவனானவரை சார்ந்து கொள்ளுவேன். நான் இப்பொழுது அவருடைய கிளையில் ஒட்டப்பட்டு இருக்கிறேன். அவர்தான் மெய்யான நிலம், அவர் மேல் மேற்கொண்டு நான் வளருவேன். அவர்தான் ஜீவ அப்பம், அவர்தான் எனக்கு ஜீவ தண்ணீர். இவரை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு பதில் இயேசு, எனக்கு பதில் இயேசு, எனக்கு பதில் இயேசு என்று சொல்லி அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். குழப்பங்களுக்கும் மனநோய்களுக்கும் இயற்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டுங்க. சீசலுக்கு இயற்கையில் பிரச்சனைகள் வந்தது, காற்று அடித்தது, புயல் வீசியது. கல்லறிலிருந்து புறப்பட்டது 2 பேருக்கு பேய் பிரச்சனை, பிசாசு பிரச்சனை. 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுக்கு உடல் பிரச்சனை, குஷ்டரோகிக்கு உடல் பிரச்சனை. உடல் பிரச்சனையோடு, இயற்கை பிரச்சனையோடு, பேயின் பிரச்சனையோடு அமர்ந்திருப்பார்கள் என்றால் அவங்களை எல்லாரும் ரிலீவ் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆற்றல் உள்ளே போகட்டும், உள்ளே போகட்டும், உள்ளே போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவர்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு இரவு செய்தி 7 மணிக்கு வரும். ஸ்தோத்திரம். என்னவென்றால்
நீங்கள் எப்படி வாழ விரும்புகிறார் கிறிஸ்து என்பதை குறித்த ஆழமான செய்தியை கேளுங்கள். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். அவசியப்பட்டால் ஃபோன் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்தில் வந்து என்னை பார்க்க விரும்பினால் பார்க்க வாருங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இது வானத்தின் வாசல், என் இயேசையா. ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல் பெத்தேல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா. ஆசீர்வாதத்தின் வாசல், தலை காய்க்கும் கல் நீரையா, மூளை கல்